அதிகாரத்தை விட மக்களுக்கு நிறைய பண்ணணும் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அதிகமாக மண்டையில் ஓடிட்டே இருந்தது. இன்னைக்கு அங்கே இருக்க எம்எல்ஏஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவங்க மட்டும்தான். கமலியிலிருந்து அண்ணா முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் போய் சேரும். நான் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அம்மாவுக்கு பிறந்த ஒரு பெண் தான் நான். ஒரு பொதுமக்கள்லேருந்து நம்ம வரும்போது இந்த வார்த்தை விளையாட்டு அரசியல்லாம் நம்மளுக்கு தெரியாது. வீட்டில் ஆரம்பத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்க தான் செஞ்சது. ரொம்ப என்சைட்டி ஆன்ஷியஸ் ஆயிடுவாங்க. இன்னும் இப்படி போட்டாங்க, இன்னும் இப்படி கமெண்ட்ஸ் இருக்குது. அமைதியாக இருங்க. நம்ம கூட யார் இருக்காங்க? விஜயண்ணா இருக்காரு. இத்தனை ஆண்டு காலமா எங்க ஊருக்கு ஒரு பஸ் வந்துடாதான்ற ஒரு ஏக்கத்தை ஒரு மாசத்திலே தீர்த்து வச்சிருக்கீங்க. அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா கடைசி 8 வருஷமா அவங்க போராடிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு முன்னாடியும் வரல, நடுவில் விட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் விடாம நிறைய பிரச்சனைகள் இருந்துட்டே இருந்தது. மாலை போட்டு மலர் தூவி ஆலத்தி எடுத்து அந்த அளவுக்கு என்னைக்குமே நான் அவங்க அக்காவாவே இருந்து இதே மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய பெரிய ஆசை. ட்ரெஸ் போடுறதுக்கு கூட இவ்வளோ ஒரு விமர்சனம் வருமானு இருந்துச்சா? உங்களுக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சா? வார்த்தை அரசியலையும் தாண்டி இப்போ உடை அரசியலுக்கும் போயிட்டாங்க. இந்த மூக்குத்தி மாத்துலேருந்து எல்லாத்தையும் ஒரு மாதிரி தான் பேசிகிட்டே இருந்தாங்க. இதெல்லாம் சும்மா சீப் அரசியல். இது பண்ணாமல் இருந்தால் நல்லது. கிரிட்டிசிசம்ன்றது என்னைய ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பாதித்தாலும் இன்னைக்கு அதுதான் என்னைய ரொம்ப வளர்த்து விடுது. இன்னும் பண்ணணும், நான் யாருன்னு நான் பெட்டராக பண்ணி காமிக்கிறேன் அப்படின்ற ஒரு ஃபோர்ஸை உந்துதல் கொடுக்குறதே அந்த நெகட்டிவ் கிரிட்டிசிசம் தான். இன்னைக்கு நம்மளை நம்பி ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க. மக்கள் நம்ம இன்னும் நம்புகிறாங்க. மேபி கமெண்ட்ஸில் அவங்க 100 இது தப்பாகவே போடலாம். ஆனால் மக்கள் உண்மையாக நம்மளுக்கு ஓட்டு போட்டவங்க இன்னைக்கு வர இன்னும் நம்மளை நம்பிட்டு தான் இருக்காங்க. புதிய அரசியல் ஒரு யங்ஸ்டர் வழி நடத்தினா எப்படி இருக்குன்றத ஏன் பார்த்தா என்ன? டைட்டன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு செகண்ட் எடிஷன். ஸோ இந்த மேடையை இன்னும் மேலும் சிறப்பாக்க ஒரு சிறப்பு விருந்தினர் இந்த அரங்கத்துக்குள்ள இப்போ வரப்போறாங்க. மக்களின் அன்பையும் மரியாதையையும் பெற்றுள்ள மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் திரு கீர்த்தனா அவர்களை கரவொலியுடன் எழுந்து நின்று மனமார்ந்த வரவேற்பை வழங்கி பேரன்புடன் பெருமிதம் கொள்கிறது கலாட்டா நிறுவனம். And yes, we are so proud and happy to be here with you actually because எனக்கு தெரிஞ்சு 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷமா அந்த தொகுதியில ஒரு ஃபீமேல் எம்எல்ஏ இது வரைக்கும் ஜெயிச்சதில்லை. அப்பேற்பட்ட ஒரு பெருமைக்குரிய விஷயத்தை நீங்க சாதிச்சுட்டு இங்க ஒரு பெண்மணியா நிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹார்ட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் ஹவு டு யூ ஃபீல் அபவுட் தட்? இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இங்கே இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி இடத்துல நானும் ஒரு நாள் உட்காந்துருந்தேன். ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லேருந்து படித்து வந்த ஒரு பொண்ணு தான் நானும். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்து என்னை இன்னைக்கு இங்கே அமைச்சரவையில் உட்கார வச்ச விஜயண்ணாக்கு தான் எல்லா பெருமையும் சேரும். தளபதி வாய்ப்பு கொடுத்தா பார்ப்போம், செழுமையாக செய்வோன்னு. வாய்ப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு. செழுமையான ஒரு அரசியலை நீங்களும் செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க. கீர்த்தனா எனும் நான் எவ்வளோ பெருமையான தருணமாக இருந்துச்சு. அந்த கீர்த்தனா எனும் நான் சொல்லும்போது தான் எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி என் கையில் இருக்குது. அதாவது அதிகாரத்தை விட மக்களுக்கு நிறையா பண்ணணும் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அதிகமாக மண்டையில் ஓடிட்டே இருந்தது. ஸோ த ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி இட்ஸ் பீன் கிவன் பை தமிழ்நாடு பீப்புள். நீங்க ஆரம்பிச்ச முதல் நாள்ல இருந்தே எல்லாத்தையுமே களத்துல இறங்க ஆரம்பிச்சிட்டீங்க. மக்கள் ஒரு விஷயத்தை நம்பி தான் ஓட்டு போட்டாங்க. கண்டிப்பா மாற்றம், உடனடியாக நம்மளுக்கு ஏதாவது நல்லது பண்ணுவாங்க, கரப்ஷன் இருக்காது அப்படின்னு அதை நம்பி பண்ணாங்க. அவங்களுக்கு எலெக்ஷன் முடிஞ்சது ஒரு செலிப்ரேஷன் கூட நாங்கள் பண்ணல. இன்னும் நான் எங்கள் அம்மா அப்பாவை போய் வீட்டில் கூட உட்காந்து நான் பார்க்கல. ஏன்னா மக்கள் நம்பி ஓட்டு போட்டாங்க.
அந்த ஒரு காரணத்துக்காக சிவகாசி போய் சென்னை போய் ஒவ்வொரு இடமா நாங்கள் சுற்றி 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 உழைச்சிக்கிட்டே தான் இருக்கோம். ஏன்னா அண்ணன் வச்சிருந்த நம்பிக்கையும் மக்கள் வச்சிருந்த நம்பிக்கையும் என்னைக்கும் நம்ம காப்பாற்றணுன்ற ஒரே விஷயத்துக்காக கோணம்பட்டி பஸ்ஸில் இருந்து, அதே மாதிரி டாஸ்மாக் விஷயத்தில் வம்பலுத்தான் அப்படின்னு சொல்லி ஒரு சிவகாசியில் ஒரு இடம் இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த டாஸ்மாக்கு குடிச்சிட்டு போய் வம்பிழுப்பாங்க. அந்த அந்த ஊர் பேரே அப்படியே ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி அது 30 வருஷம் கழித்து நம்ம மூடி இருக்கோம். அது ஒரே தலைவர் நம்ம முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களால் மட்டும்தான் இன்றைக்கி நடந்திருக்கு. எஸ்.